எடப்பாடிக்கு எதிர்ப்பாக எல்லா வேலையும் வந்து மேற்கொள்வேன் அப்படின்னா என்ன பொருள்? இல்லை அதையும் சொல்கிறாரு. என்னை இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டதே வந்து எடப்பாடி அவருக்கு தான் என்னுடைய இந்த சூழலுக்கு என்னை தள்ளுறாரு. என்ன இந்த நிலையை எடுக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான். வெளியே தள்ளப்பட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குனது யாரு? மரத்தில் அதிகமாக பழங்கள் இருந்ததுன்னு வச்சு 1-2 அழுகிய பழங்கள் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இயல்பு. அதனால அழுகிய பழங்கள் விழுந்ததுனால அந்த மரத்துக்கு ஆபத்தா அப்படின்னு, அந்த மரத்துக்கு ஆபத்து இல்லை, இந்த பழம் அழுகி போய்விட்டு அது விழுந்து விடுது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். 10 நாளில் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால் ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? இது நீங்கள் புரட்சி இன்னைக்கு சொல்கிறாருல்ல, நான் அவர்கிட்ட வளர்ந்தேன் இவர்கிட்ட வளர்ந்தேன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் அதே புரட்சி தலைவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியுமா? பிறகு யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் தெரியல இப்படி நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக என்ன நினைப்பாங்க? அப்போ இந்த இயக்கத்துக்கு நீங்கள் எதிராக நடந்து கொள்கிறீர்கள் இவ்வளவுதான் அர்த்தம். ஸோ அதன் காரணமாக அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அதில் தூக்கி எறியப்பட்ட பொழுது போய் விழுந்தவர் நல்ல வேலை போய் சேரில் விழாமல் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல இடத்துல போய் புரட்சி தலைவி அம்மா அவர்களே எதிர்கட்சிக்காரனுடைய திருமணத்திற்கு போனதுனால சில பேர் நீக்கியிருக்காங்க. இது சர்வாதிகாரம் கிடையாது. வேறு ஒரு கட்சியை வந்து அதில் உள்ள நிர்வாகிகளை வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்க்கறதுக்கு அவர் முயற்சிக்கல. நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரத்தத்தின் ரத்தம், அந்த ரத்தத்தின் ரத்தங்களை தான் வந்து அவர் ஒன்றிணைக்க முயற்சி பண்ணார். அதுக்காக தான் அவர் வந்து பாடுபட்டார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளை உரிமையோடு 4 அணிகளாக வந்து எதுக்கு இருந்துக்கிட்டு நான் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து தேர்தல் எதிர்க்கணும். நீங்கள் தாங்க 4 அணி கிடையாது, ஒரே அணி தான். உண்மையிலேயே செங்கோட்டையன் வெளியே போனதில் என்ன மகிழ்ச்சின்னு சொன்னால், இவர் எதிரி கட்சியில் போய் சேரல, திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் சேரல. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறதுனால அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குறளார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் விஜய் தலைமையில் ஏற்று தாவேகளை இணைந்திருக்கிறார். அவருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியில் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, நான் என்று நினைத்தால் தான் என்று கடவுள் காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வர எலெக்ஷனில் வந்து பின்னடைவை நோக்கி போகாதா? ஏன்னா மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலம் தொட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு அவகாசம் கொடுத்துருக்கலாம். அதை தவிர்த்து அவர் மீது வந்து பொறுப்புகளை நீக்கினீங்க, கட்சியிலேருந்து முழுவதுமாக நீக்கி வச்சிங்க. அப்படிங்கிறப்ப அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போவார். ஒரு சீனியர் லீடர் 50 வருஷமாக இருந்திருக்கேன், எம்ஜிஆர் உள்பட ஜெயலலிதா உள்பட அனைவரோடையுமே வந்து அப்படி என்னுடைய அரசியல் அனுபவம் இருந்தது. இப்போ இருக்கிற தலைமை என்னை வந்து அப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க. செய்தியாளர் சந்திப்புள்ள ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். பல்வேறுவிதமான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல, ஒரு மாபெரும் இயக்கம். ஏறக்குறைய 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். அதனால் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்திலிருந்து 1-2 பேர்கள் இப்படி போவது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. மூத்த நிர்வாகி சார், அவர் 50 வருஷமாக இருந்திருக்காரு. தொடர்ந்து 9 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு. நம்ம அதையும் பார்க்கணும்ல. எப்பொழுதும் சொல்லுவார், அதாவது ஒரு மரத்தில் அதிகமாக பழங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க, 1-2 அழுகிய பழங்கள் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இயல்பு. அதனால் அழுகிய பழங்கள் விழுந்ததுனால அந்த மரத்துக்கு ஆபத்தா அப்படின்னா அந்த மரத்துக்கு ஆபத்து இல்லை, அந்த பழம் அழுகி போய்விட்டு அது விழுந்து விடுது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்திலிருந்து ஒருவர் வெளியே போகிறார் என்று சொன்னால் அதனால் அந்த இயக்கமே பாதிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக பாதிக்காது. இது மாபெரும் இயக்கம். ஏன் ஒன்றும் இல்லை, புரட்சி தலைவர் அவர்கள் நம்ம நாஞ்சில் மனோகரனை தன்னுடைய 2வது இடத்துல வைத்திருந்தார். 1977 பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் நிதியமைச்சர் பண விருதை கொடுத்தாரு, பக்கத்தில் வைத்திருந்தார். 1980 தோற்ற பிறகு நாஞ்சில் மனோகரன் தேர்தலுக்கு 3 மாதத்திற்கு முன்னாடி போய் திமுகவில் சேர்ந்துட்டார். ஸோ அதனால் அந்த இயக்கம் பாதிக்கப்பட்டு விட்டதா?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அசைக்க முடியாத இயக்கங்க. அதனால் ஒருத்தர் போகிறதுனாலையோ அல்லது இருவர் போவதனாலேயோ அந்த இயக்கம் பாதிக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். நாஞ்சில் மனோகரன் போனார், எஸ்டி சோமசுந்தரம் போனார், ஆர்எம் வீரப்பன், நீங்கள் புரட்சி தலைவி அம்மா வந்த பிறகு ஆர்எம் வீரப்பன் போனார், பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார், திருநாவுக்கரசு போனார். இப்படி இந்த இயக்கத்திலிருந்து ஏகப்பட்ட தலைவர்கள் வெளியே போயிருக்கிறார்கள், வேறு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். நான் அங்கே போன பிறகு அவருடைய நிலைமை என்ன என்பது வேறு. ஆனால் இந்த இயக்கம் அதனால் பாதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்கம் இது, ஏன்னா என்ன காரணம் என்று சொன்னால் தொண்டர்களால் கட்டப்பட்ட இயக்கம். இது தலைவர்களால் கட்டப்பட்ட இயக்கமோ அல்லது ஒரு தனிநபரினால் கட்டப்பட்ட இயக்கமோ கிடையாது. இது தொண்டர்களால். அதனால தான் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு தொண்டன் தான் இதுக்கு தலைவனாக வரணும் என்று உருவாக்கி இருக்கிறார். அதனால் இவர்கள் போனதுனால, இப்போ செங்கோட்டையன் போனதுனால இந்த இயக்கம் பாதிக்கும் அல்லது பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சும்மா நம்ம இன்றைக்கு வேணால் பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு 2-3 நாள் பேசிகிட்டு இருப்பாங்க, அதோட சரி. ஆனால் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இன்னும் வலுவாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால், உண்மையிலேயே செங்கோட்டையன் இவர் வெளியே போனதில் என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், இவர் எதிரி கட்சியில் போய் சேரலை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை போய் சேராமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறதுனால அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். குற்றச்சாட்டு எல்லாமே வந்து உங்கள் மீது அடுக்கடுக்காக சுமத்துறார். அவர் ஏன் இங்கிருந்து போனார் என்பதற்காக அந்த குற்றங்களை சொல்லலாம். ஆனால் இந்த நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திலே போய் இணையாமல் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்தாருன்னா அதை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் மகிழ்ச்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் செங்கோட்டையன் வந்து அவர் சொல்லுகிற காரணம் எதற்காக போனார் என்று சொல்கிறாரு, அது நிச்சயமாக என்ன ஒரு சீனியர் அமைச்சருக்கு கட்சிக்காரர் அவர், புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து இருந்தவர், புரட்சி தலைவிட்டு இருந்தவர், பிறகு இபிஎஸ் கிட்டே இருந்தவர். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு தலைமையை எதிர்த்து, நீங்கள் இந்த இப்போ இவர் சொல்லுகிற வாக்குகள் இருக்குது, இவர் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்குது, அதை புரட்சி தலைவரை எதிர்த்தோ அல்லது புரட்சி தலைவியை எதிர்த்தோ நீங்கள் சொல்லியிருக்க முடியுமா? நீங்கள் 10 நாளில் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால், கேன் யூ டைரக்ட் ஆர் டிக்டேட் டேர்ம்ஸ் டு தி பிரசிடெண்ட்? ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? இது நீங்கள் புரட்சி இன்றைக்கி சொல்கிறாருல்ல, நான் அவர்கிட்ட வளர்ந்தேன் இவர்கிட்ட வளர்ந்தேன்னு சொல்கிறீங்களா? அப்படி நீங்கள் அதே புரட்சி தலைவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியுமா? புரட்சி தலைவரை சொல்லியிருக்க முடியுமா? நீங்கள் அப்போ இபிஎஸ்ஸை நீங்கள் என்னன்னு நீங்கள் தலைவராக மதிக்கவில்லை. 2 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அது எப்படி இந்த இயக்கம் பொறுத்துக்கொள்ளும்? ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தோம், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை, அதனால் எங்களுக்கு கவலை இல்லை. இல்லை, அவர் தலைவரை ஏற்றுக்கிட்டு தானே சார் வந்து அவருடைய அமைச்சரவையில் அவருக்கு கீழே தானே பணியாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலாளர் அவர் பொதுச் செயலாளர், அவர் இட்ட கட்டளைகளாக வந்து ஒவ்வொரு தருணங்களையும் செயல்படுத்தி வந்தார். ஈரோடு கிழக்கில் கூட அவருக்கு நீங்கள் வந்து பொறுப்பு கொடுக்கலையே தவிர, அவரை வந்து நீங்கள் வந்து கூட்டு பேசலையே தவிர, ஈரோடு கிழக்குலேயும் வந்து அவர் வந்து களப்பணி ஆற்றினார்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. களப்பணியில் மட்டும் களப்பணி அவர் ஆற்றவில்லை என்று சொல்லவில்லை. என்னன்னா இந்த இயக்கத்தில் வந்து என்ன நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எது தீர்மானிக்கும் என்று சொன்னால் செயற்குழு தீர்மானிக்கும், அதை பொதுக்குழு அப்ரூவ் செய்யும். ஸோ செயற்குழு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டது. அந்த செயற்குழுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள், போன தடவையே தோல்வி பெற்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் இந்த இயக்கத்துக்கு வந்தால் மீண்டும் இந்த பிளவு தான் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். அதனால் இந்த இயக்கத்துக்கு எதிரானவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இயக்கத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்களை நாம் இதில் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு யார் தீர்மானம் பண்ணுறது? ஒரு தனிநபர் தீர்மானம் பண்ணல, இபிஎஸ் தீர்மானம் பண்ணலை, அல்லது ஒரு பக்கத்தில் இருக்கிற கேபி முனுசாமி தீர்மானம் பண்ணலை, ஒட்டுமொத்த செயற்குழு தீர்மானிக்கிறது. செயற்குழு தீர்மானத்தை பொதுக்குழு வரவேற்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வந்த பிறகு நீங்கள் போய் நான் அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் என்று சொன்னால், அப்போ நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கீங்க?
இல்லை இவர் மட்டுமே சொல்லவே இல்லையா சார், இவர் கூட வந்து மூத்த அமைச்சர்கள் 5 பேரும் உடன்தானே சென்று பேசினதா அதெல்லாம் பேச்சு. நீங்கள் இப்போ எழுதுனது அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் அப்போ இவங்களோட இன்னைக்கு வந்திருக்கணும்ல. இல்லை தகவல் அது போல தானே வந்தது. இல்லை அப்படி நீங்கள் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை பெருசுப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அது எடுபடலை. ஆனால் அப்படி இப்போ நான் பண்ணியிருந்தா இவர் போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு தானே போயிருக்கணும். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கட்சி ஒன்றான கட்சி தான். இப்போ இந்த வெளியில் போன ஆட்கள் இருக்காங்களே, இப்போ இந்த டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, அவர்கள் பின்னாடி யாரும் தொண்டர்கள் போகலை. ஸோ அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் போச்சு, அவ்வளோதானே தவிர பெரிய தொண்டர்கள் போகலை. அதனால் அவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வந்துவிட பிறகு இவர் அதை எடுத்து எப்படி முயற்சி செய்யணும்? இவர் அப்படி ஒரு அக்கறையாக இருந்தால் இவர் மீண்டும் மீண்டும் என்னென்னா செயற்குழுலேயே அதை எடுத்துருக்கணும். இப்போ செயற்குழு கூடப்படுது, 10ஆம் தேதி போட்டிருக்காங்க, பொதுக்குழுவும் கூடுது. ஸோ அங்கே நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கணும். இந்த தீர்மானம் வந்த பொழுது அப்பொழுது நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் எல்லாம் சும்மா இருந்துட்டு பிறகு யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரில் இப்படி நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக என்ன நினைப்பாங்க, அப்போ இந்த இயக்கத்துக்கு நீங்கள் எதிராக நடந்து கொள்கிறீர்கள் என்பது தானே அர்த்தம். ஸோ அதன் காரணமாக அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அதில் தூக்கி எறியப்பட்ட பொழுது போய் விழுந்தவர் நல்ல வேலை போய் சேரில் விழாமல் பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல இடத்துல போய் விழுந்துருக்கு. ஆனால் அவர் வந்து ஆணித்தரமாக உறுதியாக திட்டவட்டமாக வந்து கடுமையாக வந்து உங்களை எதிர்த்து பல்வேறு விதமான வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக, அதாவது ஒரு காங்கேயத்தில் ஒரு உறவினரை விட்டு இறப்பு நிகழ்ச்சிக்கு நான் சென்று இருந்து விசாரித்தேன். அதை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு எதுக்காக வந்து அவரை வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர் மகேஷை கூப்பிட்டு திட்டினார், கடுமையாக திட்டினார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த செய்தியை சந்திப்பில் ரொம்ப சொல்கிறாரு. இது போன்று வந்து நடந்து கொள்ள வேண்டுமா எடப்பாடியார் அவருக்கு? ஏன்னா ஒரு இறப்பு நிகழ்ச்சி போய் கலந்துக்கிற போய் விசாரித்து வராது. நீங்கள் சொல்லுகிற இல்லை அவர் செய்தியை சந்திப்பில் சொன்னது சொல்லுகிற இது இருக்க, அது நீங்கள் ஏற்குறைய வட இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஸோ அங்கே வந்து எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இல்லை. இல்லை சார், கலைஞர் மறைந்த பொழுது இபிஎஸும் ஓபிஎஸும் போயிட்டு அவருடைய அடக்கம் செய்யப்படுற இடம் குறித்து ஸ்டாலின்கிட்ட வந்து அந்த ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுத்தாங்க. இல்லை அப்படி அதன் அடிப்படையில் தான் இவரும் எடுத்துக்கணும். தலைவர்கள் வந்து அதாவது ஆரோக்கியமான அரசியல்னால் தலைவர்களை மறைந்த பிறகு நாம் போய் பார்ப்பது என்பது ஒரு நம்மளை நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம். அதை யாரும் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கு ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷமோ, ஒரு எதிர்கட்சி தான் தொண்டன் வீட்டில் விசேஷமோ, அதுக்கு நீங்கள் உங்கள் உறவுக்காரராக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொதுச் செயலாளரை கேட்கணும். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை கேட்டு இந்த மாதிரி இங்கே வந்திருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களே எதிர்கட்சிக்காரனுடைய திருமணத்திற்கு போனதுனால சில பேரை நீக்கியிருக்காங்க. இது சர்வாதிகாரம் கடல்ல. நீங்கள் அதை உன்னுடைய அதனால தாங்க புரட்சி தலைவர் பேசுகிற பொழுது என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்பே என்று சொல்கிறார். ஸோ இந்த உடம்பில் தொண்டனுடைய உடம்பில் ஓடுகிறது இந்த கட்சியினுடைய ரத்தம். ஸோ அப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய உறவினருடைய திருமணத்திற்கோ அல்லது அவர்கள் எதிர்க்க முகாமில் இருக்கிற பொழுது அவருக்கு போகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இது தவறாக கணிக்கப்படும். அதனால் நான் பொதுச் செயலாளர்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கி விட்டு அப்புறம் போகணுன்னு தான் நீங்கள் போகணும். அதுதான் முறை. நீங்களாம் போய் அப்படி உட்காந்திங்கன்னா அப்புறம் எல்லோரும் போய் உட்காந்துட்டு அது ஒரு காரணம் சொல்லுவாங்களே. இல்லை அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார், அதாவது நல்லதுக்கு போனாலும் பரவாயில்ல, அதாவது கெட்டதுக்கு போகணும், கெட்டதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் போயிருப்பார். கெட்டதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. என்னென்னா அதற்கு முன்பு நீங்கள் பொதுச் செயலாளரிடம் அனுமதியோ அல்லது அவருக்கு தகவலோ சொல்லிவிட்டு போக வேண்டும். அப்படி தான் நீங்கள் போகிறீங்க. சரி, இன்றைக்கி செங்கோட்டையன் போயிட்டார். ஸோ அன்றைக்கி ஒரு சாதாரண தொண்டன் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறான். ஸோ அந்த இங்கே இருக்கிறவன் என்ன சொல்ல, சாதாரண தொண்டன் என்ன நினைப்பான், ஸோ இவர் வந்து அந்த மாற்றுக் கட்சியினரோட உறவு வைத்து கொண்டு இருக்கிறாரு, அவர் அங்கே போனார், அங்கே உட்காந்து அவனோட பேசிக்கிட்டு இருந்தார் என்கிற குற்றம் நிச்சயமாக வருமா வராது. அப்போ போய் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்களா? ஸோ அப்போ அவங்க திரும்ப வந்து கேட்பாங்க, நீ வந்து நாங்கள் போகும்போது நடவடிக்கை எடுத்தீங்க, இப்போ அவரே போயிட்டு வந்தாரா, நீங்கள் நடவடிக்கை இல்லையே அப்படின்னு கேட்க மாட்டாங்களே. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, போகலாம், ஆனால் தலைவரிடம் பொதுச் செயலாளரிடம் நீங்கள் அனுமதியோ அல்லது தகவலோ கொடுத்து விட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி போனீங்கன்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாடை நீங்கள் மீறுறீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, புரட்சி தலைவரே
தன்னுடைய சட்ட விதிகளில் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமையிட்ட சொல்லி நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். தலைமைக்கிட்ட சொல்லாமல் நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அந்த நொடியே உன்னுடைய பதவியிலிருந்து நீ நீக்கப்படுகிறாய் என்று பொருள். இட் இஸ் டு பி பர்சியூம்டு தட் he has been removed from the party. ஸோ அதனால் நீ கட்சியிலேருந்தே உன்னை விலக்கி வைக்கிறேன்னு அர்த்தம். அதனால் யூ cannot டேக் எனி இனிஷியேட்டிவ் வித்தவுட் இன்ஃபார்மிங் தி ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ அப்படி ஒரு சட்ட விதிகள் இருக்கிற பொழுது நீ சொல்லாமலே நீ திடீர்னு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் இன்றைக்கி அவர் அதெல்லாம் காரணம் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அவர் செய்த தவறு என்னன்னா, உங்களுக்கு நிச்சயமாக கருத்து வேறுபாடு எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், பல தலைவர்கள் இருக்கும், பல இடங்களில் இருக்கும். ஸோ அப்போ கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று நீ கேபினெட் இப்போ நம்ம இதில் இருந்ததுன்னா ஒரு ஆட்சி மன்ற குழு இருந்ததுன்னா அங்கே சொல்லணும். ஸோ ஆட்சி மன்ற குழு இப்போ இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ என்ன பண்ணியிருக்கணும்? செயற்குழுவில் சொல்லியிருக்கணும், அங்கே ரைஸ் பண்ணியிருக்கணும், பொதுக்குழுவில் ரைஸ் பண்ணணும். அதற்கான வாய்ப்பு அல்லது செயற்குழு இதுக்காக கூட்டுங்கள்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா அது நியாயமான கோரிக்கை. அதை விட்டுட்டு நீங்கள் நேரடியாக ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதை மறுத்திருக்காரு. இன்னைக்கு நான் அதுமாரி சொல்லவே இல்லை. ஆனால் நான் சொன்ன இப்போ பத்திரிகையில் வந்தது, ஊடகம் பார்த்தது எல்லாமே நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. அது எப்படி கெடு விதிக்க முடியும் பொதுச்செயலருக்கு? நான் எப்படி இப்போ விதிக்க முடியும் அப்படின்னு அந்த கேள்வியை முன் வச்சிருக்காரு சார். அவர் முன்னெடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கட்சியை அதில் உள்ள நிர்வாகிகளை உங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்கு அவர் முயற்சிக்கல. நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரத்தத்தின் ரத்தம், அந்த ரத்தத்தின் ரத்தங்களை தான் அவர் ஒன்றிணைக்க முயற்சி பண்ணார். அதுக்காக தான் அவர் பாடுபட்டார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளை உரிமையோடு, நம்ம ஒரு மூத்த நிர்வாகி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு ஒரு வடிவு கிடைக்கும். கருத்தில் யாருமே மாற்றம் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சியிலேருந்து ஒருத்தரை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை, கரெக்டு தான். இந்த கட்சியிலேருந்து ஏன் அவரை தூக்கி எறிஞ்சாங்க? இந்த கட்சியில் ஏன் அவங்கள சேர்க்கலை? இந்த கட்சியில் ஏன் அவங்க வெளியே போனாங்க? ஓபிஎஸும் சரி, நீங்கள் இன்றைக்கு கேட்டால் கூட சில இடங்களில் நாங்கள் 2000 வாக்குகளில் தோற்றுருக்கோம். அதற்கு இவர்கள் கூட காரணமாக இருந்திருக்கலாம்ல. டிடிவி காரணமாக இருந்திருக்கலாம், ஓபிஎஸ் காரணமாக இருந்திருக்கலாம். அவங்க தரப்ப சொல்கிறதுன்னா நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடியோட சொந்த வார்டுலேயும் அதிமுக பின்னாடி போயிடுச்சு. அதையும் சொல்கிறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் இப்போ எதனால் உள்ளே போச்சு, எதனால் வந்ததுன்றதெல்லாம் இப்போ விவரமாக நீங்கள் பார்க்குற மாதிரி யார் காரணம் என்பது தெரிஞ்சுவிடும். ஸோ நான் அதுக்கு போகவே இல்லை. ஸோ ஒரு கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை எப்படி கட்சியிலே வைத்து கொண்டு இருக்க முடியும்? இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் என்னங்க, நீங்கள் 18 பேர் டிடிவி தினகரனோட போகிறாங்க. ஸோ அப்பொழுது ஆட்சி இருக்கிறது. ஸோ ஆட்சி கவிழ்ந்து விடும். அப்படி திமுக என்ன பிரச்சாரம் செய்தது? இந்த தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்காது, இட் வில் பி த்ரோன்ட் அவுட், இந்த கட்சி ஆட்சியே போயிடும் அப்படின்னு தானே பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கு நாங்கள் ஏறக்குறைய 9 இடங்களில் வெற்றி பெற்றதுனால தான் அன்றைக்கு ஆட்சியை தக்க வைக்க முடிந்தது. ஸோ அந்த ஆட்சியை போக வேண்டும் என்று வேலை செய்தவர் யார்? டிடிவி தினகரன். இல்லை, ஓபிஎஸ் கூட அந்த டைமில் ஒன்றா தான் இருந்தார், நம்ம எங்களோட இருந்தாருங்க. அப்போ டிடிவி தினகரன் நான் சொல்கிறேன். ஸோ அவர் அப்படி இருந்தார்ல. அப்படி இருந்தவரை நாங்கள் எப்படி திரும்பவும் சேர்த்துக்கொள்ள முடியும்? சேர்த்துக்கொள்ள முடியாது இல்லை. ஸோ அதே போல் ஓபிஎஸ் இருக்கார். ஸோ ஓபிஎஸ் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்ததா? நீங்கள் இந்த செயற்குழுவில் சொல்லுங்கள், பொதுக்குழுவில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் கடப்பாறை எடுத்துகிட்டு நீங்கள் தலைமை கழகத்தை இடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்க. அப்போ உங்களை இப்போ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் பொதுக்குழுவில் அவரை உதாசீனப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அந்த கோபத்தை அவர் காட்டுவார்ல சார். ஏன் பொதுக்குழுக்கே அவர் வரலையேங்க? இல்லை, பொதுக்குழு நடந்தது வரலையே. அதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு. சரி, நான் என்ன சொல்கிறேன், அங்கே பொதுக்குழு உங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டா அந்த கோபத்தை காட்டுவார்ல. இது என்னங்க, பொதுக்குழுன்றது ஒரு தனி நம்புறது கிடையாதுங்க. 3500 பேர் இருக்காங்க பொதுக்குழுல. அவர் தனி மனிதன் எப்படி சார் சொல்றீங்க? 3 முறை முதலமைச்சராக இருந்தார். பொதுக்குழு என்பது ஒரு தனி மனிதனுங்க, அவனுடைய கூட்டம் கிடையாது. 3500 தொண்டர்கள், அவங்க தே ஆர் ரெப்ரசன்டிங் தி 2 crores people. அந்த 3500 பேர் என்ன தீர்மானிக்கிறோன்னா அதை நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே. பொதுக்குழு என்ன தீர்மானிக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் பொதுக்குழு மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ 2 கோடி தொண்டர்கள் நீங்கள் மதிக்கலன்னு தானே அர்த்தம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ அப்படிப்பட்டவர் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்?
இல்லை உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் ஆட்சியை தக்க வைக்கிறதுல அவருடைய பங்கு முக்கியமான பங்கு இல்லையா உங்களுக்கு? ஓபிஎஸ் பங்கு நம்ம அதையும் பார்க்கணும்ல. நான் அந்த 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 இக்கட்டான நேரத்தில் அவர் நோவேர் ஆயிட்டாருங்க. அவர் வெளியே போன பிறகு அவர் நினைத்தபடி நடக்கல. அவரு நோவேர் ஆயிட்டாரு. ஸோ அவர் பின்னாடி பெரும் கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தாரு. இல்லை, அவர் கூட்டத்தில் இருந்தவங்களே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு நோ அதர் ஆப்ஷன், வேறு வழி இல்லை, அங்கே வந்து சேர்ந்துட்டார். ஸோ அப்பொழுதும் இவர் சரியாக இருப்பார்ன்றது தான் சேர்க்கப்பட்டு தான். ஏன்னா அவர் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போனார்? அவர் தேர்தல் கமிஷனில் போய் ஆணையத்தில் கொடுத்து ஒரு தேர்தலில் நாங்கள் சின்னம் இல்லாமலே சந்தித்தோம்ல, அதற்கு யார் காரணம்? ஓபிஎஸ் தானே காரணம். எம்ஜிஆருக்கும் அதுமாரி நெருக்கடி வந்து எஸ்டிஎஸ் ஏற்படுத்தினார்ல, தனி கட்சி ஆரம்பிச்சார்ல. அதான் சொல்கிறேன் நான். அதனால எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எஸ்டிஎஸ் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டாரு எம்ஜிஆர். அது நான் என்ன, எஸ்டிஎஸ் எடுத்துக்குங்க, நாஞ்சில் மனோகரனை எடுத்துங்க, திருநாவுக்கரசை எடுத்துங்க, பண்ருட்டியாரை எடுத்துக்குங்க. நீங்கள் யாரை எடுத்து கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு கொடுத்து அவங்க கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இயக்கம் பாதிக்காது. என்னது தொண்டர்கள் இயக்கம். ஸோ கொஞ்ச நாள் அவங்க திரும்ப வரலாம், ஏற்றுக்கொள்ளலாம். தொண்டர்கள் இப்போ நீங்கள் பொதுக்குழு இப்போ கூட போகுது, அதில் எல்லாமே அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, சேர்த்துட்டு போகிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி தொண்டர்கள் தான். தொண்டர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான். தொண்டர்களுடைய கருத்தை தான் பொதுச் செயலாளர் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அதாவது தொண்டர்கள் தான் உறுதியாக வந்து அவங்களை யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறே வந்து அதிமுக இல்லையா சார்? நம்ம அதையும் பார்க்கணும்ல. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறு இல்லையா? நிறைய பேர் எவ்வளவு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண நிறைய பேர் வந்திருக்காங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எதிரும் புதிரமாக இருந்து ரொம்ப கடுமையான சொற்களை உபயோகித்த காளிமுத்து, அதுமாரி ஆரம் வீரப்பன் எல்லாரையுமே மறுபடியும் சேர்த்து அவர்களை மந்திரி ஜாஜேன்னு பிரிஞ்சிருந்தாங்க. இவங்க அவங்கள திட்டினாங்க, அவங்கள இவங்கள திட்டினாங்க, அப்புறம் பிறந்து சேர்ந்துட்டாங்களா? நீங்கள் அது அரசியலில் கருத்து வேறுபாடுகள் வருவதும், கருத்து வேறுபாடு போதும் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்வதும் இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு. நீங்கள் வைகோ வந்து திமுகவை பேசாத பேச்சா? எந்த மானமுள்ள எந்த தமிழனும் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு வைத்து கொள்வானா அப்படின்னு பேசினார்ல வைகோ. அந்த மாதிரி அதே போல் சாதிக் பாட்சாவை வந்து இந்த பக்கத்தில் இவர் பிடிச்சிக்கிட்டாரு, அவர் பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டாரு. இவர் சொல்லி தான், ஸ்டாலின் சொல்லி தான் அவர் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அவரை இவங்க சேர்த்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அதனால் அரசியலில் இவைகள் நடக்கிறது தான், அது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தான் திருந்தி நான் இனிமேல் நான் அந்த மாதிரியான இதுக்கு போக மாட்டேன். என்ன பிரச்சனைங்க? நீங்கள் பொதுக்குழுவில் இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி உங்களை நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதை எது நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியும்? இல்லை, இப்போ 4 அணிகளாக வந்து எதுக்கு இருந்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து தேர்தல் எதிர்கொள்ளலாம். நீங்கள் தாங்க 4 அணி கிடையாது, ஒரே அணி தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அணி தான். மற்றவரெல்லாம் 1 2 4 பேர் வெளியில் போயிருக்காங்கன்னு அர்த்தம். அது 4 அணி கிடையாது. 2021 வந்து தினகரன் வந்து ஏற்படுத்தின பாதிப்பு வந்து இப்போ மறுபடியும் அவர் ஏற்படுத்தினா உங்களுக்கு வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க, தொண்டர்கள் உணர்ந்துட்டாங்க, மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதாவது தினகரனும் ஓபிஎஸும் அல்லது சசிகலாவும் இந்த கட்சியை பிளவுபடுத்தி திமுகவுக்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று வேலை செய்திருக்கிறார்கள். அதனால் அதிமுகவுக்கு இங்கே எதிரானவர்கள் என்பதை இப்போ உணர்ந்திருக்காங்க. அதனால் அந்த தவறை இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் சசிகலா வந்து ஒற்றுமைப்படுத்தணும், வலிமையாக இருக்கணும், அனைவரும் ஒன்று சேரணும், அதை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே இல்லை. ஆனால் செங்கோட்டையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போய் சேர்ந்து இதே பத்திரிகைகளும் இதே ஊடகங்களும் நீங்கள் என்ன சொன்னீங்க, சசிகலா என்பவர் வந்து இந்த இயக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், ஒரு எம்என் தனியாக அவர் நடத்துகிறாரு, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. இப்போ சமீப காலமாக அவங்களுடைய வார்த்தைகளில் வந்து ஒற்றுமை தானே மேலோங்குது, நம்ம அதையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தானே. இன்றைக்கி நிலைமையில் எப்படி இருக்குது அப்படி தானே. அப்படி உண்மையிலே அவர்களுக்கு அக்கறை இருந்தால் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆட்சிக்கு வந்த பிறகு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று கேளுங்க, அது செய்யணும்ல. உங்களுக்கு உண்மையான இந்த இயக்கத்தின் மேலே இவர் தினகரன் சொல்கிறாரா, நான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன்றாரா? எடப்பாடிக்கு எதிர்ப்பாக எல்லா வேலையும் வந்து மேற்கொள்வேன் அப்படின்னா என்ன பொருள்? இல்லை, அதையும் சொல்கிறாரு. என்னை இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டதே வந்து எடப்பாடி அவர் தான் என்னுடைய இந்த சூழலுக்கு என்ன தள்ளுறாரு. என்ன நான் இந்த நிலையை எடுக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான். வெளியே தள்ளப்பட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குனது யார்? இல்லை, அவருக்காக தான் நீங்கள் போய் ஆர்கே நகர ஓட்டெலாம் கேட்டீங்க, தொப்பிலாம் போட்டு தாங்க. அப்போ நாங்கள் நம்பினோம்.
அவர் வந்து ரொம்ப அருமையாக செயல்படுவார், இந்த இயக்கத்துக்காக செயல்படுவார்னு. அவர் தனிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக செயல்பட்டார். கூட்டத்துக்கு செயல்பட்டது மட்டுமல்ல, பலர்களை மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த ஊடக வாயிலாக வெளியில் சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்டவரை இந்த இயக்கத்தில் எப்படி வச்சுக்குவாங்க? இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டார் விஜய்கிட்ட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான எண்ணங்கள் வந்து தோன்றும்ல. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, மூத்த நிர்வாகி போய் சேர்ந்துட்டாரு என்ன, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக போகிறது அப்படின்னு ஒரு மனநிலை வந்தால் எப்படி அந்த பாதிப்பை எப்படி எதிர்கொள்வீங்க? இது கடும் ரொம்ப மிக மிக கடும் பின்னடைவை ஏற்படுத்தாதா எலெக்ஷனில்? அதாவது ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அசைக்க முடியாத கோட்டையாக இன்றைக்கும் இருக்கிறது. ஸோ அதனுடைய தொண்டர்கள் இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் போகலை. 1-2 தலைவர்கள் வெளியே போயிருக்கலாம். ஆனால் தாவேகா என்கிற ஒரு கட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. ஸோ அவர்களுடைய எண்ணமும் திமுக இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக என்னென்னா, தாவேகாவினுடைய இளைஞர்கள் பெரும்பாலும் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான். ஸோ அதை எங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான். அந்த கட்சிக்கு எதிராக அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். அந்த கட்சி கூட்டணியில் இருந்தவர்களும் இன்றைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கேருந்து வந்துட்டாங்க? வானத்தில் தான் வந்துட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஜனங்கள்ட்ட தானே வந்திருக்கோம். அப்போ எந்த கட்சியிலிருந்து அவர்கள் அதிகமாக போயிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 90% திராவிட. அதனால தான் திமுக ரொம்ப பயப்படுறாங்க. இன்றைக்கு திமுக அவங்க வலிமையாக இருக்காங்க. அவங்க பேங்க் போயிடுச்சு, ஓட் பேங்க் போயிடுச்சு, கூட்டணி வலிமையாக இருக்காங்க சார். இட் ஹஸ் பின் கம்ப்ளீட்டாக இட் இஸ் பின் கான். ஐவிட்டு அதனால தானே அவங்க பயப்படுறாங்க. இன்னும் வலிமையாக இருக்காங்கன்னா பேர் எழுதிக்கலாங்க, உள்ளார இல்லை. இட்ஸ் அ ஹாலோ ஷெல் தான், உள்ளார ஒன்றும் கிடையாது, சரக்கு இல்லை. ஸோ அவர்களுக்கு யாரையெல்லாம் நம்பியிருந்தார்களோ அந்த ஓட்டுகள் இருக்க, ஓட் பேங்க், ஸ்ட்ராங் ஓட் பேங்காக இருந்த திமுகவுக்கு இருந்த, விசிகாவுக்கு இருந்த, காங்கிரஸுக்கு இருந்த, வைகோவுக்கு இருந்த அந்த ஓட் பேங்க் இன்றைக்கு விஜயை நோக்கி போய்விட்டார்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ஓட் பேங்க்கே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறுபான்மையினர் இருக்காங்க. ஆனால் உங்களை நோக்கி வரல இல்லை, விஜயை நோக்கி போயிட்டு சொல்கிறீங்க. இல்லை, உங்களை நோக்கி வரல. அவங்கள்ட்ட இருந்த பெரும்பான்மையினர் அப்படி தானே போவாங்க. இப்போ எப்படி நாங்கள் ஏடிஎம்கே வந்து டிஎம்கேக்கு போகாதோ, இப்போ அது மாதிரி டிஎம்கேல இருக்கும்போது ஏடிஎம்கே வர்றதை விட அங்கே போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ அப்போ திமுக இப்போ பலவீனமாகி விட்டது. ஏன்னா அதனால் இந்த தேர்தலில் போட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக தாவேகாவா என்கிற ஒரு நிலை கூட ஏற்படும். அப்படி தான் இருக்கும். அது இன்னும் நம்ம அடுத்த மாதத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால் அதிமுகவுக்கு இதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. நிகழ்ச்சி பங்கிட்ட பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதை கண்டு நன்றி சார்.